அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தார் மீதும் என் குடும்பத்தார் மீதும் நிலவட்டும் என்று பிரார்த்தனை செய்வதனாக என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். என்னுடைய பெயர் பார்த்திங்கன்னா அலெக்சாண்டர் என்ற முகமது அஜ்மல். நான் கிட்டத்தட்ட இஸ்லாத்தை கிறிஸ்தவ மதத்திலிருந்து ஏற்றுக்கொண்டு 6 வருடங்கள் ஆக போகிறது. வர டிசம்பர் இருந்துச்சுன்னா அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி உங்கள்கிட்ட ஒரு சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். அது என்ன அப்படின்னா, மனிதன் பிறக்கும் பொழுது இயல்பிலே பாவம் செய்யக்கூடியவனாக தான் பிறக்கிறான். அதுவும் இந்த பெரும் பாவங்கள்லேருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள் யாருன்னா நபிமார்கள் தான். மற்ற எல்லோருமே பாவம் செய்யக்கூடியவர் தான் இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இன்றைக்கி மக்கள் நன்மையை விட்டு தீமையின் பக்கம் அதிகமாக போயிட்டுருக்குறாங்க. எடுத்துக்காட்டுக்கு சொல்ல போனோம்னா, அந்த விளக்கில் இருக்குது பார்த்தீங்களா, விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கும்பொழுது அந்த விட்டில் பூச்சி எப்படி அதுக்கிட்ட போயிட்டு ஏதோ ஒரு ஒளி இருக்குது அப்படின்னு பக்கத்தில் போயிட்டு அதோட தீமை தெரியாமல் எப்படி கருகுதோ, அதே போல் இன்றைக்கி மக்கள் தீமையின் பக்கம் போய்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம உதாரணத்துக்கு சொல்ல போனால் வட்டி, அது இஸ்லாத்தில் தடுக்கப்பட்டது. அப்படி இருந்தாலும் மக்கள் அதுக்கு தேறி இன்னும் போயிட்டு தான் இருக்கிறாங்க. அதற்கு காரணம் என்னென்னா, தொலைக்காட்சிகள், செய்தித்தாள் எல்லாத்திலையும் நாளுக்கு நாள் கவர்ச்சிகரமான திட்டங்கள்லாம் போட்டுக்கிறாங்க. இது ஒரு புறம். இன்னொரு புறம் பார்த்திங்கன்னா, நம்மளுடைய மக்களே ஏக இறைவன் அறிந்து கொண்ட மக்களே அந்த இறைவனுக்கு இணை வைக்கும் பக்கத்தில் போயிட்டுருக்காங்க. இன்னொரு புறம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இறைவன் யார் என்று அறியாமல் வழி தவறி போயிட்டுருக்கிறாங்க. ஸோ இதற்கெல்லாம் என்ன தீர்வு அப்படிங்கிறத தான் சுருக்கமாக ஒரு சில விஷயங்களை சொல்ல போகிறேன். இப்படி மக்கள் எல்லாம் தீமையின் பக்கம் போயிட்டு இருக்கும் பொழுது நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத சுருக்கமாக ஒரு 2 திருமறை திருக்குரான் வசனங்கள் மூலம் உங்களுக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ரெண்டுமே நீங்கள் கேள்விப்பட்டது தான், ஆனால் சொல்லக்கூடிய நபர் தான் வேறையாக இருக்கும், செய்திகள் வேறையாக இருக்கலாம். சுலைமான் நபி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க காலகட்டங்கள் நடந்தது அந்த சம்பவம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 2 எறும்புகள் பேசும் பார்த்தீங்களா, அந்த சுலைமான் நபி வரும்பொழுது ஒரு எறும்பு மற்ற எறும்புகளுக்கு எச்சரிக்கை கொடுக்குது. அந்த வசனத்தை சொல்கிறேன், அதுக்கப்புறம் அதோட விளக்கத்தை சொல்கிறேன். என்னென்னா, எறும்பு தனது மற்ற எறும்பு கூட்டங்களை பார்த்து, எறும்புகளே நீங்கள் உங்கள் புற்றுகளுக்குள் நுழைந்து கொள்ளுங்கள், சுலைமானும் அவருடைய படையினரும் தாம் அறியாமலே உங்களை திண்ணமாக மீழ்த்து விட வேண்டாம் அப்படின்னு கூறுது. இது 27வது அத்தியாயம் 18வது வசனத்தில். இந்த வசனங்களை நம்ம திரும்ப திரும்ப கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த எறும்பு பேசுகிறதுங்கிறத இப்போ சமீபத்தில் ஆராய்ச்சியாளர்கள் உண்மைப்படுத்தியிருக்கிறாங்க. இதில் நிறைய உண்மைகள் அப்படியே இருக்குது. இதிலிருந்து நமக்கு என்ன செய்தி கிடைக்கக்கூடியது அப்படி நம்ம யோசித்து பார்க்கும் பொழுது, எறும்புக்கு 1 அறிவோ 2 அறிவோ தான் இருக்கும். நம்ம 5 அறிவுன்னு சொல்கிறோம், இறைவன் அறிவான். அப்படி இருக்கும்போது ஒரு சக எறும்பு தன்னுடைய சமுதாய பார்வையில் சக எறும்பு சாகக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தோட அந்த இடத்துல செயல்பட்டுருக்கு. இப்போ இந்த இடத்துல நாம் என்ன செய்யணும், நம்மளுடைய சக சமுதாய மக்கள், சக சமுதாய தோழர்கள் தவறான பாதையில் போயிட்டுருக்குறாங்க, அவர்களுக்கு நாம் என்னைக்காவது இந்த செய்தியை சொல்லணும்னு சொல்லி நமக்கு தோணுச்சா அப்படிங்கிற இந்த இடத்துல நம்மளை சிந்திச்சு பார்க்கணும். அதே போல் இதே அத்தியாயத்தில் இன்னொரு சம்பவத்தையும் இறைவன் சொல்லி காட்டுறான். அந்த குது பறவை, அது நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சுருக்கமாக சொல்ல போனால், சுலைமான் நபிக்கு இந்த பறவைகள் விலங்குகளோட மொழிகள் தெரியும், வசியப்படுத்தி இறைவன் கொடுத்துருக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது அந்த ஒரு காலகட்டங்களில் எல்லா பறவையும் அந்த அணிவகுப்பில் இருக்கும் பொழுது இந்த குதுங்கிற பறவை மட்டும் இருக்காது. அப்போ சுலைமான் நபிக்கு கோபம் வருது, இது எங்கே போயிடுச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த மற்ற பறவைகள் சொல்லுது, இன்னும் குறிப்பிட்ட நேரத்தில் வரலன்னா நான் அதை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, அது ஒரு செய்தியை கொடுக்குது. இந்த மாதிரி நான் ஒரு தேசத்துக்கு போனேன், சபாங்கிற தேசத்தில், அங்கே ஒரு ராணி இருக்கிறா, அவளுக்கு அரசாங்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இங்கே என்ன ஒரு செய்தினா, படித்த இறைவனை வழங்குவதை விட்டு அவங்க சூரியனை வணங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, சுலைமான் நபி அவங்களுக்கு போய் பேசி தாவா செஞ்சதெல்லாம் ஒரு பெரிய வரலாறு. சுருக்கமாக சொல்கிறேன். ஸோ இந்த 2 சம்பவங்களையும் நாம் நம்மளோட லைஃப்பில் அப்ளை பண்ணி பார்த்தோம்னா, இந்த பறவைகளுக்கும் அந்த எறும்புக்கும் இருக்கிற அக்கறை இன்றைக்கி நமக்கு இருக்குதா அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும். எல்லாமே மனிதனை விட அறிவுல கம்மியானது. ஆனால் அவங்களுடைய தொலைநோக்கு பார்வை எப்படி இருந்துச்சு, படைத்த இறைவனை மட்டும்தான் வணங்கணும்னு சொல்லியிருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி நாம் அந்த ஒரு சிந்தனையில் இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம என்றைக்காவது நினச்சி பார்த்தோமா? எதற்காக இந்த செய்தியை நான் சொல்கிறேன்னா, இன்றைக்கி இந்த செய்தி இஸ்லாம் அல்லாத மக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் தேவைப்படக்கூடிய விஷயம். முன்னாடி பேசின சகோதரர் அழகாக சொன்னாங்க, இன்றைக்கி இஸ்லாத்தை 5 விஷயத்துக்குள்ளே அடக்கிட்டாங்க. களிமா, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், இதை தவிர்த்து வேறு எதுவும் போகவே இல்லைன்ட்டு நான் சமீபமாக இந்த ஒரு வார்த்தைகளை, இந்த ஒரு பயானை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 மாதமாக நான் கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய பேர் இப்போ இதை அதிகமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது என்ன சொல்கிறதுனா, பேசப்பட வேண்டிய விஷயம். நாம் இன்றைக்கி எல்லாருமே தொழுகைன்னு சொல்லிட்டு தான் இருக்கிறோம், வாழ்வியலை விட்டுட்டோம், இந்த ஒழுக்கைகளை விட்டுட்டோம். அதனால் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இஸ்லாம் அல்லாத மக்கள் எப்படி போயிட்டாங்கன்னா, ஏகத்துவத்தை ஏற்றுக்கிறாங்க. நிறைய பேர் நம்ம கேட்கும்பொழுது ஒரே ஒரு கடவுள் அப்படிங்கிற கொள்கையை ஏற்றுக்கிறாங்க. ஆனால் தூதுத்துவத்தை யோசிக்கிறாங்க. அப்போ நாம் அந்த இடத்துல என்ன செய்யணும், தூதுத்துவத்துக்காக பணிகள் செய்யணும். இந்த சைடு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இஸ்லாமிய மக்கள் படைத்த இறைவனை அறிந்தவர்கள்,
இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய அந்த சிலை வழிபாடுகள், அந்த கபர் வழிபாடுன்னு சொல்லக்கூடிய சமாதி வழிபாடுக்கு போயிட்டாங்க. ஸோ இவர்களெல்லாம் நம்ம எப்படி மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறதுக்கும் நமக்கு வந்து சில வழிமுறைகள் தேவைப்படுது. ஏன்னா நம்ம வந்து இஸ்லாம் அல்லாதவர்களுக்கும் அழைப்பு பணி செய்வது முக்கியம். அதே சமயத்தில் இஸ்லாத்தில் இருந்து கொண்டு இஸ்லாத்தை புறக்கணிக்கக்கூடிய நபர்கள், அதனால் அவர்களுக்கு என்ன ஏற்படுது, அவர்கள் செய்யக்கூடிய நன்மைகள்லாம் போகுது. நல்ல முஸ்லீமாக இருப்பாங்க, தொழுகுவாங்க, ஆனால் அவங்களுக்கு என்ன செய்வாங்க, இறைவனுக்கும் அந்த இறை நேசர்களுக்கும் வித்தியாசம் தெரியாது. அங்கே போய் கையேந்துறது. இதே தான் அவர்களும் செய்கிறாங்க. அங்கே வந்து சிலை வணங்குறாங்கன்னா இங்கே நம்ம சமாதி வணங்கிட்டு இருக்கோம். சரி, இவங்களுக்கு நாம் எடுத்து சொல்லக்கூடிய வழிமுறைகள் இருக்குது. இதெல்லாம் யாரால் சொல்ல முடியும் அப்படின்னா அழைப்பாளர்களால் சொல்ல முடியும். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய அழைப்பாளர்கள் வந்து எப்படி நம்ம அழைப்பு பணி செய்கிறோம் அப்படிங்கிறதுலையும் சில விஷயங்கள் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. இன்றைக்கி அழைப்பு பணியில் கொஞ்சம் தொய்வு இருக்குது. தொய்வு அப்படின்னா எந்த ஒரு காரணத்துக்காக நான் சொல்கிறேன்னா, நம்ம இன்றைக்கி ஸ்டால் போடுறோம், ஸ்டால் போட்டுட்டு குரான் கொடுக்குறோம். குரான் கொடுக்கும்பொழுது என்ன செஞ்சிடறோம், சில பேர் வந்து கேட்குறாங்க, கொடுத்துருவோம், ஆனால் ஃபாலோ அப் இல்லாமல் போயிடுது. அதனால் என்ன ஆயிடுதுன்னா, அவர்கள் வந்து குரான் வாங்கிட்டு நாள் கணக்கில் வந்து அப்படியே வந்து போட்டுருந்தாங்க. இது நான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாத காலங்களாக சில தாய்கள்கிட்ட பேசின செய்தி. நேற்று கூட ஒரு பேசுகிற சொன்ன விஷயம் என்னென்னா, நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்தில் 300 குரான் அனுப்பியிருக்கோம். அவங்ககிட்ட நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது சில பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க, சில பேர் பண்ண மாட்டாங்க. அப்போ அந்த இடத்துல நமக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா, அவங்கள வந்து தனிப்பட்ட முறையில் நம்ம சந்தித்து பேசணும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து அந்த செய்தி போய் சேரும். நார்மலாக வந்து ஏகத்துவத்தை ஏற்றுக்கிறாங்க, ஒரே ஒரு கடவுள் தான்ப்பா நான் ஒத்துக்கிறேன்ப்பா, ஆனால் அந்த தூத்து நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு கொள்கையிலும் இருக்கிறதா அவங்க வந்து சொன்னாங்க. அதனால் இந்த ஒரு கருத்தை வந்து நான் இங்கே முன்வைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்பொழுது இன்றைக்கி வந்து நாம் முஸ்லீம்கள் செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள், ஏன்னா இங்கே பிரச்சனை இருக்குது. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் வந்து போதைக்கு இன்றைக்கி அடிமையாகி போயிட்டுருக்கிறாங்க. பெண்கள் எடுத்துக்கிட்டோம்னா இந்த நவநாகரிக கலாச்சாரத்தில் இன்றைக்கி சீரழிஞ்சிட்டு இருக்காங்க. குறிப்பாக இஸ்லாமிய பெண்கள் சில பேர், எல்லாரையும் நம்ம சொல்லலை. சமீபத்தில் பார்த்த ஒரு காணொலி யூடியூப்பில் தான், ஒரு பெண்மணி வந்து ஒரு கடையை வந்து ரிவ்யூ பண்ணி போடுறாங்க, புர்கா கடை. பார்த்தீங்கன்னா அந்த புர்கா வந்து ஒரு நார்மல் சுடிதார் மாதிரி தான் இருக்குது. அதை போட்டுட்டு பெண்களெல்லாம் வந்து இங்கே வந்து யூஸ் பண்ணுங்கள், இது நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாங்க. இது எந்த அளவுக்கு வந்து சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்து நமக்கு தெரியலை. ஏன்னா நம்ம செய்யக்கூடிய செயல் வந்து நல்லதாக இருக்கணும். அந்த பெண்களை பார்த்து நல்லா இருக்கக்கூடிய பெண்களும் வழிதவறி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் இந்த சைடு ஆண்கள், இன்றைக்கி வந்து முஸ்லீம் சமுதாயம் வந்து போதைக்கு வந்து அடிக்டடான சமுதாயத்தில் முதல் கட்டமாக இருக்கிறது. நம்ம பகுதிகளில் ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கோம். இதில் வருத்தப்படக்கூடிய செயல் என்னென்னா, நிறைய போதைப் பொருள்களை முஸ்லீம்களை சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவர்களுக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு இருக்கும்போது, நாம் வந்து அந்த அழைப்பு பணியை வந்து தீவிரமாக செய்யணும். இந்த அழைப்பு பணின்னு சொல்லும்பொழுது ஒரு காலகட்டங்களில் வந்து ஆலிம்கள் மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அதை அப்படியே உடைச்சிட்டாங்க. இன்றைக்கி நிறைய உலமா பெருமக்கள் வந்து அழைப்பு பணியை முன்னெடுக்கிறாங்க, நிறைய செய்கிறாங்க. அதே சமயத்தில் வந்து அழைப்பு பணி ஆலிம்கள் மட்டும்தான் செய்யணுமானா கிடையாது, நம்ம எல்லாருமே செய்யலாம். யார் யாருக்கெல்லாம் இஸ்லாம் பற்றி தெரிஞ்சிருக்கோ அவர்கள் எல்லாமே இஸ்லாத்தோட அழைப்பு பணியை செய்யலாம். அதற்காக வந்து இஸ்லாமிய அறிவுகள் இருந்தால் போதும். நம்ம இஸ்லாத்தில் வந்து A to Z தெரிஞ்சிருக்கலாம், தேவையில்லை. நம்மக்கிட்ட தெரிஞ்ச சின்ன செய்தி இருந்தாலும் அதை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லணும். அதுதான் இஸ்லாம். அதனால் வந்து அதே போல் நமக்கு தெரிஞ்ச செய்தி வந்து தெளிவான ஆதாரத்தோடு சொல்லணும். அப்படி நம்ம சொல்லும் பொழுது அவர்களுக்கு விளக்கம் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அந்த சகோதரர் சொன்னது போல் இன்றைக்கி வந்து நம்மளுடைய மார்க்கத்தை வந்து நம்ம என்ன செஞ்சிட்டோம்னா, ஒரு சூப்பர் மார்க்கெட் போல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன், நம்ம சூப்பர் மார்க்கெட் போல் என்ன பண்ணுவோம், நமக்கு தேவையான பொருளை எடுத்து போடுவோம். சோப்பு சீப்புன்னு சொல்லிட்டு. அதே போல் இன்றைக்கி எப்படி ஆயிடுச்சுன்னா, தொழுகை எடுத்து போட்டுக்கோ, சுன்னத் தொழுகை எடுத்து போட்டுக்கோ, இது ஜக்காத்தா வேணாம், இது காசு கொடுக்குறது. அவர் ஏற்கனவே சொன்னார். இன்றைக்கி அந்த ஒரு நிலைமை தான் இன்றைக்கி சமுதாயத்தில் இருக்குது. ஒரு சில அமைப்புகள் வந்து தொழுகையை மட்டும் தூக்கி பிடிச்சிட்டு இருக்கோம், மற்ற விஷயம் எனக்கு தேவையில்லை. சில பேர் என்ன செய்வாங்க, எனக்கு இதுதான் தேவை. இப்படி இருந்தால் ஒருபோதும் இஸ்லாம் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறதுக்கான சான்சஸ் கிடையாது. அந்த சகோதரர் சொன்னது போல் அந்த ஜாதியை தின்னாமையால் மட்டும் இஸ்லாத்தை வர்றது வந்து பெரிய விஷயமே கிடையாது. ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து அந்த அணுகுமுறையில் அவர்கள் வந்தால் தான் வந்து அது வந்து இன்னும் சிறப்படைஞ்சதாக இருக்கும். அதற்கான எடுத்துக்காட்டுகள் நான் பின்னாடி ஒரு சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். எதற்காக அப்படின்னா, இன்றைக்கி வந்து நம்மள வந்து அந்த காலகட்டங்களில் நிறைய நபித்தோழர்களை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. நம்ம வரலாறு படிச்சிருக்கிறோம். அவர்களுடைய தனித்தன்மைகள், இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இறுதி தூதர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவர்களுடைய நற்குணங்களுக்காக நிறைய பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. நிறைய நம்ம சம்பவங்கள்லாம் தெரியும். நம்மளை பார்த்து எத்தனை பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டான் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே இருக்கணும். சொல்லணும், நான் இவரை போய் பார்த்தேன்ப்பா, அவர் உண்மைக்கே சூப்பராக இருக்கிறாரு, அவர் பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுறாரு, எனக்கு அதனால் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன்னு சொல்கிற அளவுக்கு நிலை வரணும்னா நாம் முதல்ல இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்றணும். அந்த இஸ்லாம் சொல்கிற எல்லாத்தையும், அந்த தொழுகை நோன்பு களிமா தவிர்த்து இந்த வாழ்வியல் என்ன சொல்லுது, சமுதாயத்தில் என்ன சொல்லுது, ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி எத்தனை பேர் நம்ம அண்டை வீட்டார்கிட்ட சகஜமாக இருக்கிறோம். சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் 4 பேர் குடியிருக்கிறாங்க. நம்ம இருக்கிற வீட்டில் எல்லாம் முஸ்லீம்ஸ் தான். வருத்தக்கூடிய செய்யலாம், ஃபஜர் கூட யாரும் தொழுவ மாட்டாங்க, ஜும்மா கூட தொழுகிறதுக்கு அங்கே ஆள் கிடையாது. நம்ம ஏதோ மேலே போனோம்னா டப்புன்னு ஏதோ விரோதி வந்த மாதிரி கதவு போட்டுவாங்க.
அந்த அளவுக்கு தான் எனக்கு இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த அளவுக்கு மார்க் அறிவு இல்லாமல் இருக்குது. நமக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது. நேரம் கிடைக்கும்போது நம்ம அவங்ககிட்ட சில விஷயங்கள் சொல்கிறோம். இன்றைக்கி அதே நிலைமை தான் பல இடங்கள் இருக்குது. இந்த மாதிரி செயல்கள் இருக்கும் பொழுது தான் இன்றைக்கி இஸ்லாத்தை பற்றியான பல தவறான கருத்துக்கள் வந்து வெளியில் போயிட்டுருக்கு. இதெல்லாம் நம்ம உடைக்கணும்னா அதுக்கு வந்து ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க. அது என்ன பழமொழின்னா, வெளி இழந்தவனுக்கு விளக்கு பிடிக்கலாமா, செவி இழந்தவனுக்கு கவி பரலாமான்னு சொல்லுவாங்க. எதற்காகனா, இன்றைக்கி வந்து எந்தெந்த பிரச்சனை இருக்கோ அந்த இடத்துல நம்ம பேசணும். இன்றைக்கி சில பேர் இணை வைக்கிறான்னா அவன்கிட்ட அந்த இடத்துல இணை வைக்கிறத பற்றி தான் நம்ம பேசணும். அவங்ககிட்ட போய் நீ தொழுகையை பேசிட்டு இருக்கக்கூடாது. தொழுகை பேச உனக்கு புரியாது. சில இடத்துல வந்து அவனுக்கு தொழுகை வந்து சரியாக இருக்காது. அந்த இடத்துல போய் வந்து ஜக்காத் நோம்பு பற்றி பேசக்கூடாது. இன்றைக்கி நம்மளுடைய நிலைமை அப்படி ஆயிடுச்சு. இன்றைக்கி அழைப்பாளர்கள் வந்து அழைப்பு பணி செய்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு நபிமொழியை வந்து நபிகளாக சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதை நாமெல்லாம் ஃபாலோ பண்ணுறோமா அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இந்த நபிமொழி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, இருந்தாலும் நான் வந்து நினைவுபடுத்துறதுக்காக சொல்கிறேன். நபிகள் நாயகம் ஒரு முறை வந்து மூவாத் ரயிலே அப்படிங்கிற ஒரு நபித்தோழரை வந்து யமன் நாட்டுக்கு அனுப்புகிறாங்க. அனுப்பும்பொழுது அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து வேதக்காரர்கள் கிறிஸ்தவர்கிட்ட வந்து அழைப்பு பண்ணி செய்ய போகிறீங்க. செய்யும் பொழுது முதல்ல என்ன செய்கிறீங்கன்னா, நேராக போயிட்டு அவங்ககிட்ட லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியான அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முகமது நபி அல்லாஹ்வோட தூதராக முதல்ல சொல்லுங்கள். அதை ஏற்றுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுங்கள். அதை அவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னா உங்கள் மேலே நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கு. அதை ஏற்றுக்கிட்டாங்கன்னா ஜக்காத் பணக்கால் வந்து கடமையாக்கப்படுன்னு சொல்லுங்கள். இது வந்து முஸ்லீம் புகாரில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. இந்த அடிப்படையில் நாம் நீங்கள் தாவா பணி செய்கிறோமா அப்படிங்கிறத நம்ம செஞ்சு பார்க்கணும். ஏன்னா இந்த விஷயங்கள் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஆண்களும் பெண்களும் போயிட்டுருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து ஒரே ஒரு இறைவனை வந்து வணங்குறதை விட்டு வேறு பக்கம் போயிட்டுருக்கிறாங்க. நாம் இந்த முறையில் அழைப்பு பணி செய்கிறோமா அப்படிங்கிறத நம்ம செஞ்சு பார்க்கணும். இன்னொரு விஷயம் இந்த இடத்துல நம்ம பதிவு செய்கிறது என்னென்னா, நம்மளுடைய தொப்புள் கொடி உறவுகளுக்காக இப்போ கடந்த சில நாட்களாக இந்த கிளைமேட்ஸ் நம்ம பார்க்கலாம். மழை பெய்து வைக்குது. நேற்று கூட வானிலை அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சென்னைக்கு கொடுக்கப்பட்டிருந்த தமிழகத்தில் கொடுக்கப்பட்டிருந்த ஆரஞ்சு அலர்ட் வந்து வாபஸ் வாங்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா செம மழை. நேற்று பகல்லையும் மழை இல்லை. நம்ம சிந்திச்சு பார்க்கணும், இந்த இயற்கை இந்த காலநிலையை மாற்றக்கூடியதையா? இதெல்லாம் வந்து இறைவனோட வந்து ஒரு அத்தாட்சி. நம்ம வந்து வரலாற்றில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை சொல்கிறோம், உங்களை வந்து கவர்றதுக்காக சில விஷயங்கள் சொல்கிறதும் கிடையாது. நம்ம கண் முன்னாடியே நம்ம பார்க்கக்கூடிய சில சான்றுகள் இது நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் மழை கிடையாது, ஆனால் திடீர்னு மேகங்கள் கூடுது. கடந்த வாரம் கூட என்னாச்சு, சென்னையில் கனமழை வரும், அந்த மழை பெய்யக்கூடிய மேகங்கள் வந்து சென்னையில் தான் இருக்குனாங்க. அடுத்த செகண்ட் என்ன ஆயிடுச்சு, தென் மாவட்டங்கள் போயிடுச்சு. அப்போ இதெல்லாம் உருவாக்குறது யார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வரணும். ஸோ அந்த ஒரு எண்ணங்கள் நமக்கு இருந்துச்சுன்னா நமக்கு என்ன தோணும், அப்போது இந்த உலகத்தை வந்து யாரோ ஒரு சக்தி வந்து ஆட்டுவிக்கப்படுது, யாரோ ஒரு சக்தியால் இயங்குது அப்படிங்கிற ஒரு சிந்தனை நமக்கு வரும். அந்த சிந்தனை வந்துச்சுன்னா தான் நமக்கு ஓகே, நம்மளை வந்து இந்த உலகம் இயற்கையாக உருவானதில்லை, இந்த உலகத்தை படைத்த ஒரு இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு சிந்தனையும் நமக்கு வந்து இருக்கும். அந்த ஒரு சிந்தனை தெளிவு பெறணும்னா நீங்கள் தயவு செய்து இந்த திருமறை திருக்குறான் கீழே டிஸ்பிளேல ஒரு நம்பர் வரும், தெளிவாக படிங்க. இதில் வந்து தெளிவாக உங்களுக்கு எல்லாமே போட்டிருக்கு. இந்த வானம் பூமி உருவானதோட நோக்கம், எதற்காக மனிதன் படைக்கப்பட்டான், அவனுடைய நோக்கம் என்ன, அவனுடைய நபி யார், அவனுடைய இறைவன் யார் அப்படிங்கிறது வந்து தெளிவாக இதில் போட்டிருக்குது. வாய்ப்பு கிடைக்கிறவங்க நீங்கள் வந்து தயவு செய்து வாங்கி படிங்க. எதற்காக நாங்கள் சொல்கிறோன்னா, அந்த எறும்புக்கும் அந்த பறவைக்கும் இருந்த அக்கறை எங்களுக்கும் இருக்கிறது. ஏன்னா நாங்கள் வந்து பகுத்தறியக்கூடிய அறிவை இறைவன் எங்களுக்கு கொடுத்துருக்கிறான், நன்மை தீமை எது என்று. ஆனால் அந்த பகுத்தறிவு இல்லாத அந்த எறும்புகள் வந்து அந்த பறவையை வந்து இறைவனுக்கு இணை வைக்கிறத வந்து வெறுத்து அகில உலகங்களையும் படைத்த வந்து இறைவனுக்கு தவிர்த்து அந்த சூரியனை வணங்குறாங்களே அப்படிங்கிறது அந்த பறவை வந்து கவலைப்படுது. இந்த பக்கம் வந்து எறும்புக்கு இருக்கிற கவலை கூட நமக்கு இல்லைன்னா நாம் வந்து மனிதர்களாக பிறந்ததுக்கான ஒரு அர்த்தம் கிடையாது. இதான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா நம்ம கண்ணு முன்னாடி எத்தனையோ பேர் வழி தவறி போயிட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ சகோதரர்கள் வந்து பார்த்திங்கன்னா படித்த இறைவனை வணங்குவதை விட்டு சிலை வழிபாடுகளிலும் இன்னும் பிற அனாச்சாரங்கள்லேயும் உள்ளே போயிட்டுருக்கிறாங்க. இதனால் என்ன ஆயிடுது அப்படின்னா, இந்த படைப்போன நோக்கம் தெரியாமல் அவங்களுடைய வாழ்க்கை வந்து முடிஞ்சு போயிடுது. நாமும் அதுக்கு ஒரு காரணமாக இருக்கிறோம். அதனால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நமக்கு வந்து வாய்ப்பு இருக்கிற நேரங்கள் எல்லாம் நம்மளுடைய சகோதரர்களுக்கு வந்து இந்த அழைப்பு பணியை வந்து செய்யணும். அழைப்பு பணி செய்யும் பொழுது சில விஷயங்கள் இருக்குது. ஒரு சில விஷயங்களோட நான் முடிச்சிடுறேன். என்னென்னா, இன்றைக்கி நம்ம கூட பணி செய்கிறாங்க. பணி செய்யும் பொழுது நமக்கு தோழர்கள் தோழிகள் இருப்பாங்க. மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம கூட வீட்டில் கூட்டு வரலாம். மச்சா வா வீட்டுக்கோ, குடும்பத்தோட வாதும் ஒரு நாள் வீட்டில் தங்கு அப்படின்னு அவங்க தங்கும் பொழுது நம்மளுடைய வேலைகளை அவங்க பார்த்தாலே நம்மக்கிட்ட இருக்கிற தப்பான எண்ணங்கள் அவங்க போயிடும். முஸ்லீம்களை நான் இப்படித்தான் நினச்சிருந்தேன், அது அப்படியே முற்றிலும் வந்து ஒழிக்கப்படணும் அப்படின்னா அவங்க நம்மளோட பழகணும், நாம் அவங்களோட அதிகமாக பழகணும். நம்மளுடைய வாழ்வியல் முறை அவனுக்கு தெரியணும். சில பேருக்கு முஸ்லீம்லாம் என்னன்னே தெரியல. நான்லாம் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி முஸ்லீம்கள் எப்படி இருக்கான்னு எனக்கு தெரியாது. எனக்கு என்ன சொன்னாங்களோ அதை நான் நம்பினேன். இன்னும் நம்ம பகுதியில் அப்படி தான் இருக்கிறாங்க. அதே போல் நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க.
அவங்களுக்கு தெரியணும்னா மாதத்தில் ஒரு நாள் இல்லை 2 மாதம் இல்லை நோம்பு டைமுங்களையோ அவங்கள கூப்பிட்டு வந்து நம்மளுடைய நடைமுறைகள் நம்மளுடைய வாழ்க்கை முறையில் அவங்க பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க, யாருக்குமே இஸ்லாமியர்கள் மேலே இருக்கிற அந்த வெறுப்புணர்வு இருக்கவே இருக்காது. இது 100% உண்மை. ஏன்னா நம்ம என்ன செய்கிறோம், காலையில் சின்ன தொழுகிறோம், அதுக்கப்புறம் வேலைகளை பார்க்குறோம், மதிய டைம் வந்தால் தொழுகிறோம், ஈவினிங் டைமில் வேலை பார்க்குறோம், தொழுகிறோம். இப்படி நம்மளுடைய வாழ்க்கை தொழுகை வேலை இந்த இப்படியே போயிடுதே தவிர மற்ற விஷயங்களுக்கான நேரங்கள் கம்மி தான். முழுக்க முழுக்க வந்து முஸ்லீமாக இருந்தோம்னா இறை சிந்தனையோடு தான் நம்ம இருப்போம். அது வந்து பிரார்த்தனைகளாக இருக்கட்டும், தியானங்களாக இருக்கட்டும், தொழுகையாக இருக்கட்டும். ஸோ இதை ஒரு முஸ்லீம் அல்லாதவர் பார்க்கும்பொழுது அவருக்கு என்ன தோணும், வெளியிலிருந்து பார்க்குற கண்ணோட்டம் வேறு. இன்றைக்கி வந்து நம்ம சில பேர் வெளியிலிருந்து பார்க்கும்பொழுது பெரிய தோற்றத்தை வச்சு உருவத்தை வச்சு நம்ம பார்த்துறோம், என்னடா அவர் இருக்காருன்ட்டு. ஆனால் உள்ளே போய் பார்க்கும்பொழுது தான் அவங்களுடைய உண்மை நிலை தெரியும். அதனால் வந்து வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நம்மளுடைய பணி செய்யக்கூடியவர்களோ நம்முடைய தோழர்களோ தோழிகளோ அவர்களை அழைத்து நம்மளுடைய சூழலை அவர்களுக்கு காட்டலாம். அப்படின்னா தான் அவர்களுக்கு வந்து அந்த நம்ம மேலே உள்ள ஒரு அந்த வெறுப்புணர்வு போகும். இன்றைக்கி அந்த அளவுக்கு வந்து கொண்டு வந்து வச்சுருக்கிறாங்க. உள் மனசில் வந்து முஸ்லீம்கள் எல்லாம் வந்து இப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இன்றைக்கி ஒரு பதிவுகள் வந்து சமூக வலைதளங்களில் பதிவிட முடியல. ஏதாவது போட்டோம்னா முஸ்லீம்களுக்குங்கிற போட்டதுனால அவங்களுக்கு கீழே வந்து அந்தளவுக்கு கேவலமாக போட்டிருக்காங்க. சமீபத்தில் வந்து கிஷோர் கே சாமி அவர் போட்ட ஒரு பதிவு, ஆனால் வந்து எந்த அளவுக்கு தமிழகம் வந்து ஒற்றுமையாக இருக்கிறதுங்கிறது அதில் எடுத்துக்காட்டுனுச்சு. அதை நம்மளும் வந்து சில இதில் ஷேர் பண்ணி தான் நல்ல வரவேற்பு இருந்துச்சு. என்னென்னா மழை பெஞ்சிச்சு, மழை பெஞ்சதுக்கு அவர் போட்டிருக்காரு, என்னடா சாப்பாட்டு பொட்டலங்களை எடுத்துகிட்டு துளுக்கலுங்க எவனையுமே காணும், எங்கே போயிட்டானுங்க அப்படின்னு போடும் பொழுது நிறைய பேர் வந்து அவருக்கு வந்து எல்லாம் மாற்று மதர்கள் இஸ்லாமியர்கள் அதில் அதிகமாக பதிவே போடலை. ஒரு சில பேர் போட்டிருந்தாங்க. அவர்கிட்ட வந்து உணர்த்துற அளவுக்கு மதம்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது, மனிதநேயம் வேணும்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை வந்து முன் வச்சாங்க. ஸோ அந்த மனிதநேயத்தை வந்து நிறைய பேர் உணர்ந்துட்டாங்க. ஆனால் அதை அவங்க வந்து வாழ்வியல் நெறியில் கொண்டு வரணும்னா அதை நாமளால் மட்டும்தான் முடியும். அவர்கள் நம்மளோட இன்னும் நெருங்கி வரணும், நம்மளுடைய பழக்க வழக்கங்களை தெரிஞ்சுக்கணும். அதற்கு நாம் வந்து இந்த ஒரு வாய்ப்பை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய வெளியில் போகிறோம் வைக்கிறோம், கிடைக்கிற சமயத்தில் வந்து நம்மளுடைய அழைப்பு பணி செய்து அவங்களுக்கு எடுத்து சொல்லிடணும். யாராக இருந்தாலும் சரி, ஒரு சிரிப்பு போதும், சிரிச்சுட்டு என்ன நல்லா இருக்கீங்களா, எங்கே போகிறீங்க, ட்ரெயின்லையாக இருக்கட்டும் பஸ்லையாக இருக்கட்டும் சொல்லும் பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு எண்ணம் தோணும், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசுகிறோம் பழகுறோம்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல நாம் ஒரு செய்தி ஏதோ சிறுசாக ஒரு நீங்கள் பெருசாக சேட்டில் முறையில் முடிஞ்ச அளவு ஏகத்துவத்தையும் தூது தருன்னு சொல்லிட்டு போயிருங்க. லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்கு தேவையான அல்லாஹ் ஒருத்தன் தான். அல்லாஹ்வோட தூதர்கள் வந்து 1,24,000 பேர் வந்திருக்காங்க, இறுதி தூதர் முகமது நபி. இந்த விஷயங்கள் நம்ம சொல்லும் பொழுது அடுத்தவங்களுக்கு தோணும், யார்கிட்டையாவது கேட்குறேன்னு சொல்லி இது ஒரு செயின் பை செயினாக போயிட்டே இருக்கிறோம். ஸோ நாம் இந்த மாதிரி ஒரு எண்ணங்களை வந்து உருவாக்கிக்கிறணும். ஸோ இந்த அழைப்பு பணியின் முக்கியத்துவத்தை நாம் வந்து தெரிஞ்சு நம்ம பணிகள் செஞ்சோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். அதே போல் அழைப்பாளருக்கு ஒரு சில சோதனைகள் வரும். அப்படி சோதனைகள் வரும்பொழுது நம்ம வந்து அந்த அத்தியாயத்தை வந்து மனசில் நினச்சிக்கிட்டா எல்லாமே சரியாயிரும். அதில் வந்து மனிதர் வந்து நிச்சயமாக நஷ்டத்தில் தான் இருக்கிறான் அப்படிங்கிற சில வசனங்கள் வந்து யாருன்னா இறை நம்பிக்கை கொண்டவர்களை தவிர்த்து நாம் வந்து இறை நம்பிக்கையாளர்கள் தான் சோதனைகள் வரத்தான் செய்யும். அதை நம்ம கடந்து போகணும். எதற்காக இந்த விஷயங்கள் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச செய்தியை நாம் இருக்கிற வரைக்கும், ஏன்னா எப்போ நமக்கு மரணம் வரும் என்று தெரியாது, அதற்குள்ளே மற்றவர்களுக்கு சொல்லிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான். இன்ஷா அல்லாஹ் இது போல் இன்னும் நிறைய செய்திகள் இருக்குது. நேரம் குறைவாக இருப்பதால் நம்ம அடுத்த கட்டமாக நிறைய சொல்லலாம். வாய்ப்பளித்த இறைவனுக்கு நன்றி. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.